நோக்கம் வந்து தமிழ்நாட்டுல இது ஆக்சுவலா தமிழ்நாடு மட்டும் இல்லாம கர்நாடகால இருந்து கூட்டிருந்தோம். ஒருங்கிணைப்பு கூட்டம்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா சிவனடியார்கள் மொத்தத்துல கேக்குதா சார்? பேசலாமா? ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்கவோ ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறவங்க எல்லாருமே வர்றாங்க. எல்லாருமே வர சொல்லி இருக்கோம். இன்றைக்கு கர்நாடகால இருந்து வந்திருக்காங்க, கேரளால இருந்து வந்திருக்கா. பட் அதிகப்படியா வரல. நெக்ஸ்ட் டைம் அநேகமா வெள்ளூர் இல்லாட்டி மதுரை, ராம்நாத் இந்த மூணுல திட்டம் போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்த சாப்டர் அந்த சாப்டர். இதோட உள்நோக்கம் வேற பொலிட்டிக்கலா எதுவும் கிடையாது. ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். உடஞ்சி நாங்க தோங்குறோம். அதுதான் சார். நெக்ஸ்ட் சார் முடிஞ்சிச்சு சார். அதுக்கு அடுத்தது சார் இருக்கு சார். அடுத்தது இருக்கு சார். முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. அடுத்தது உங்களுக்கு சார் கொஞ்சம் அங்கிட்டு வாங்க சார். அங்கிட்டு வாங்க. நல்ல சொல்லுங்க சார். சத்தம் சொல்லுங்க. ஆமா ரைட் சார். இந்து கோயில்கள் மீது அரசு வரி விதிப்பது கொலையை காட்டிலும் கொடூரமான செயல் சொல்லி சொல்றோம். அதை கேட்கிறாங்க. கொலையை காட்டிலும் கொடூரம்னா கொலை ஒண்ணுதான். கொலை இங்க ஒண்ணு நடக்கும், அங்க நடக்கும். ஆனா கோயில்கள் வழிபாட்டு தலம். உங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்றேன். பூலோகத்தை இப்படி எடுத்துக்கிட்டு இங்க வைக்க முன்னாடி வைக்க முடியல என்னால. பூலோகம் இருக்கு. அது சுத்தி விட்டீங்கன்னா எல்லா உலகமும் தெரியும். ஒவ்வொரு உலகத்துல பல இடங்கள்லயும் வழிபாட்டு தலங்கள் இருக்கு. பல மதங்கள் இருக்காங்க. அந்த மதங்களுக்கு உள்ள ஒருத்தர் அதை நடத்துற ஒரு அர்ச்சகர் பேர் வேற மாதிரி இருக்கும். ரைட். இந்த வழிபாட்டு தலங்களுக்குள்ள இந்த வழிபாட்டு தலங்களுடைய அர்ச்சகர்கள் ஒரு பாகம். எங்கேயாவது உலகத்துல இந்து கோயில்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல வரி விதிக்கிறாங்களா இல்லையாங்கிற கேள்வியை நீங்க கேட்கல. ஆனா வரி விதித்தது கொலையை காட்டிலும் கொடூரமான செயல் சொல்ற. வரி விதிக்கிறாங்கிறதே பிரசுக்கு தெரியல. 75 வருஷம் ஆகி போச்சு. என்ன காரணம்னா பிரசுக்கு தெரியாம அவங்க மறைச்சுக்கிட்டாங்க. உங்கள்கிட்ட சொல்லல அவங்க. ஆனா சொல்லியிருக்கிறவங்க சொல்லல. இருக்கட்டும். அதுக்காக நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றேன். வரி எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா நிர்வாக வரி 1 கோடி இல்ல, 2 கோடி இல்ல, 3 கோடி இல்ல, 4 கோடி இல்ல, 5 கோடி இல்ல, 6 கோடி இல்ல, 7 கோடி இல்ல, 100 கோடி இல்ல, 200 கோடி இல்ல, 300 கோடி இல்ல, 400 கோடியும் கிடையாது. 420 கோடி 27 லட்சத்தை சென்ற அரசாங்கம் போட்டுச்சு. எந்த அரசாங்கம்? அதுக்கு ஒரு ஏதோ பேர் இருக்கும். யாரு சீஃப் மினிஸ்டர்? அவருக்கு ஒரு பேர் இருப்பார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ அவங்க போடுறாங்க. எந்த வருஷத்துல போடுறாங்க? 2020 போடுறாங்க. வரின்னா எலக்ட்ரிசிட்டிக்கு கார்பரேட் உதாரணத்துக்கு பாருங்க. கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க சானிடேஷனுக்கு வரி போடுறாங்க. சானிடேஷனுக்கு வரி போட்டு நம்ம வாங்கிட்டு போன பிறகு திருப்பி ஒரு வரி போடுறாங்க. என்ன? இல்ல சானிடரி ஒர்க்கருக்கு சம்பளம் கொடுக்கணும், இன்னொரு வரி கொடுறோம் அப்படின்றாங்க. அதேதான் அப்படிங்க கொண்டு வாங்க. ஏற்கனவே நம்மள்ட்ட நிர்வாகங்கிற போர்வையில எவ்வளவு வரி விதிக்கிறாங்க? 420 கோடி ரூபாய். அதை போட்டுட்டு நிர்வாகத்துல கணக்கு பாக்குறதுங்கிற நிர்வாகமா இல்லையா? நிர்வாகம் சார் கணக்கு பாக்குறது நிர்வாகமா இல்லையா? சார் அமைதியா இருக்கும். சொல்லுங்க சார். இது இல்ல போல்ல சொல்லுங்க. இதுல உங்க முகம் தெரியாது. கணக்கு பாக்குறது உள்ள கணக்கு பாக்குறது நிர்வாகமா இல்லையா? நிர்வாகம் இல்ல. நீங்க சொல்லிடுவீங்கம்மா சார். உங்களுக்கு சார் கணக்கு பாக்குறது நிர்வாகமா இல்லையா? கோச்சுக்கலாம் சொல்லுங்க. நிர்வாகம் சூப்பர். நிர்வாகம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நீங்க அது நிர்வாகம் தான். கணக்கு பாக்குறது கோயில் கணக்கு பாக்குறது நிர்வாகம். அப்ப ஏற்கனவே நிர்வாகத்துக்கு எவ்வளவு வரி போடுற? நிர்வாக வரி 420 கோடியே 27 லட்சம் ரூபாய் போட்டுட்டு அதே வருஷம் 127 கோடியே. அது என்ன சார்? அடுக்குது 127 கோடியே எத்தனையோ லட்சம் வர போடுறான். எதுக்கு? ஆடிட் வரிக்கு. இது ஃப்ராடா இல்லையா? நீங்க மைக்கில் வரமாட்டேங்கிறீங்க. அதனால ஃப்ராடா இல்லை. ஏற்கனவே நிர்வாக வரி 420 கோடி. அதுக்குள்ள என்ன இருக்கு? நிர்வாகத்துல நம்ம கணக்கு பாக்குறோம். கணக்கு ஆடிட் பாக்குறேன் செப்பரேட்டா போட்டு எவ்வளவு வாங்குறாங்க? 127. அதாவது சார் என்னைய கொதருங்க. அநியாயமா நான் பேசுறேன்னா என்னைய இருங்க சார். இருங்க அமைதியா இருங்க சார். இந்த ஆடிட் வரி என்னைய கொதருங்க. என்ன தாராளமா கொதருங்க. எப்போ? நாய அடிப்படையில. மற்ற மதத்தை பத்தி பேசல, மற்ற கோயில்களை பத்தி பேசல. நம்மளுடைய கோயில்கள் நீங்க கும்பிடுறீங்க, சாமி கும்பிடுறீங்க, அவரு சாமி கும்பிடுறாரு, நீங்க திருநீர் பூசாம வந்திருக்கலாம், வீட்டுல கும்பிடுவீங்க, உங்க மனைவி கும்பிடுவாங்க, தாயார் கும்பிடுவாங்க. வழிபாட்டு தலம். அந்த தலத்துக்கு வழிபடலாமாங்கிறதே பெரிய அநியாயம். அதர்மா, உச்சக்கட்ட அதர்மா. வழிபாட்டு தலம் மற்ற தலங்களுக்கு போட்டான்னா வருத்தப்படுவாங்க. என்ன வச்சு அவங்களுக்கு போட்டு விட்டாங்கன்னா அவங்களாவது ஃப்ரீயா இருக்கட்டும். மற்ற தலங்கள் இருக்கு இல்லையா? 2 தலம் 3 எல்லாம் இருக்குல்ல மற்ற மதம், அதுக்கெல்லாம் வரி போட வேணாம். போடாம இருக்கிறாங்க சந்தோஷம். அந்த சைட போவாதீங்க. நம்மளை பத்தி மட்டும் பேசுவோம். 420 கோடி தான் ஒரு நாளைக்கு எவ்வளவு கோடி யோசிச்சு பாருங்க.
42 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு 42 கோடி ரூபாய் 12ஆவது வகுத்தமா. அப்படி இருக்க போகும்போது இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு அதே வரி என்ன செய்யறாங்க, 427 கோடியா மாத்துறாங்க. போட்டுட்டு 87 லட்சம் அடிஷனலா வேற போடுறாங்க. சார் இதெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு எல்லாம் முடிச்சிடுறாங்க. இது நிர்வாக வரி. இந்த கவர்மெண்ட் வந்து ஆடிட் வரி எவ்வளவு போடுது, 228 கோடி. இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேணாமா? பிரஸுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டாமா? வேணுமா? பிரஸ் தான் அரசாங்கத்தையும் மக்களுக்கு இடையில இருக்கிற பிரிட்ஜ் எல்லாம் உருண்டையில வெளியே எடுத்து கொண்டாடணும். அதுதான் ரோல். அது வேற ஒவ்வொரு பிரஸ்காரங்களும் ஒவ்வொரு கட்சியில இருக்கிறாங்க, ஓனர் இருக்காங்க, அதெல்லாம் நம்ம கொண்டு வர வேண்டாம். ஏடிஎம்கே பிரஸ், டிஎம்கே பிரஸ், எம்டிஎம்கே பிரஸ் அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருக்க வேண்டாம். நம்ம மொத்தத்துல உங்கள்கிட்ட தான் பேசுறேன். நீங்க கட்சி சார்பற்ற ஆளுங்க. என்ன சார் கேட்கலையா? கேக்குதா சார்? கட்சி சார்பு இல்லாம வர்றீங்க. உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். மொத்தத்துல சார் 656 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க. 2 கரெக்டா சார்? கூட்டி பாத்தீங்கன்னா இப்ப இது கொலையை காட்டிலும் கொடூரமான செயலா இல்லையாங்கிறது விளக்கம் சொல்லிட்டேன். ஆனா கொலையை காட்டிலும் கொடூரமான செயல் இல்ல, கொலையை காட்டிலும் கொடூரமான செயல் தான். அதுக்கடுத்த கேள்வி சார் இருக்கு சார். உங்களுக்கு சார் உங்களுக்கு ஓவர் ஓவர் இருக்கு சார். இப்படி கேட்டுட்டு வரேன். இன்னைக்கு அது சார் ஒருங்கிணைப்பு கூட்டம். குத்தகை பாக்கி இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, குத்தகை எடுக்கணும். அது பத்தி பேசக்கூடாது சார். நான் சொல்றேன், குத்தகை வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற அதிகாரிகளை சாக் பண்ணணும். ஒரு அதிகாரி 2 அதிகாரி இல்லைன்னா எக்கச்சக்கம். இந்த கவர்மெண்ட் அவங்களே ஒத்துட்டு இருக்காங்க. 2020 8 மாசத்துல 151 கோடி ரூபாய் குத்தகை வாங்கியிருக்கா. எவ்வளவு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? 159 கோடி. இதே கவர்மெண்ட் அத பெருமையா பேசல, பெருமையா வெக்கம். ஏன் வாங்கல? சரி 150 கோடி வாங்கிருக்கீங்க. போன கவர்மெண்ட்ல வாங்காத அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்கள சாக் பண்ண வேணாமா? கேட்க ஆள் இல்ல, ஒட்டஞ்சு தொங்குது. பரிதாபமான ஆளுகளை வச்சு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அடுத்தது சார் இருங்கம்மா இருங்க கொஞ்சம் கையெடுத்தேன். சத்தம் அதுக்கு ஒருங்கிணைப்பு கூட்டம் சார். தயவுசெய்து கையெடுத்து கும்பிடுறேன். எப்ப பார்த்தாலும் அவங்கள வேலை சார் நல்லா பண்றாங்க இல்லையோ, கீழே இருக்க அதிகாரிகள் நல்லா வேலை பாக்குறாங்க சார். இன்னொரு நாளைக்கு நான் பதில் சொல்றேன். இது எங்கேயோ ஓடி போயிடும். அதுக்கு சார் நீங்க கேள்வி கேளுங்க. நீ வேற சார் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு வாங்க, கோயிலை பத்தி கேளுங்க. முதல் நீங்க மாறிக்கணும் கொஞ்சத்துல. அதாவது சார் நான் செத்து போயிட்டேன், என் புள்ள வந்து எனக்கு சில உருவம் வச்சுச்சுன்னா அது பேர் சிலை. அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு வச்சு அதுக்கு சிலை. தெய்வங்களுக்கு வச்சா அதுக்கு பேரு திருவேணிகள். மாறுங்க, நீங்களே மாறணும். முதல்ல ஊடகங்கள் தயவுசெய்து மாறிக்கிடுங்க, கோச்சுக்கிட்டா மாறிக்கிடுங்க. 2 வித்தியாசப்படுத்தி காட்டுங்க. அப்புறம் சார் உங்களுக்கு கடைசியில தான் பதில் சொல்றேன் சார். சத்தியமா இல்ல இது சார், இதெல்லாம் கேவலமான விஷயங்கள் எல்லாம் உள்ள வரமாட்டேன். ஆன்மீகம், சமத்துவம், சோசியல் ஜஸ்டிஸ் நாங்க இங்கே உடஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கு. எங்களுடைய ஒற்றுமை உடஞ்சே தொங்கிக்கிட்டு இருக்கு. இதை முதல்ல நான் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும். 1000 இருந்தாலும் இவங்களை சேர்த்து போராடிக்கிட்டு கிடக்கிற இவங்களெல்லாம் வயசானவங்களெல்லாம் ஒன்னா கொண்டாந்து செய்யறோம். கொஞ்சம் இதான் 2வது டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சு 3வது டிஸ்ட்ரிக்ட் வந்துகிட்டு இருக்கேன். அதனால இந்த வழியில போகும்போது சார் லீடர்ஷிப் இது கிடையாது. அந்தந்த மாவட்டங்களுக்கு அவங்க தான் தலைவர்கள், அந்தந்த இயக்கங்களுக்கு அவங்க தான் கொடி. அந்த கொடி அந்த நோக்கம். ஆனா பிரச்சனை காமன் பிரச்சனை. அப்ப ப்ராப்ளம் ஆஃப் காமனாலிட்டினா எல்லாரும் ஒன்னா சேருவோம். அவ்வளவுதான் சார். சார் இது இவ்வளவு மீட்கும் ஏற்கனவே திருப்பி கேட்டோம்னா சார் மெட்ராஸ்ல எல்லாம் போர் அடிக்குதுன்றாங்க. ஏற்கனவே மீட்கப்படாம இருக்கல சொல்லிட்டோம், நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு வாட்டி உங்களுக்காக மட்டும் சொல்றேன். கிட்டத்தட்ட 40 தெய்வ மொத்தத்துல சார் 2226. அத நான் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணதனுடைய விளைவு 2200 சீஸ் பண்றாங்க 2012. அதுல 1414 திருப்பி கொடுத்துட்டாங்க. கொடுத்தது வாஷிங்டன் டிசில கிடக்கு. அது கொண்டு வரணும் அப்படின்னு அமெரிக்கன் கவர்மெண்ட்ல இல்ல, அவங்க ஒப்படைச்சிட்டாங்க உங்கள்கிட்ட. யார்கிட்ட ஒப்படை? நம்ம டிசி நம்மளோட ஹை கமிஷன் ஒப்படைச்ச பிறகு கொண்டு வர வேணாமா? அதை நீங்க கேட்கலாம் இல்லையா? இப்ப நான் கேட்கிற கேள்வி இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் கேட்கலாம்ல. என்ன கேட்கலாம்? 1400 பேர் சொல்றாரு, அதுல ஒரு 15 தமிழ்நாட்டு வர கேட்கலாம்ல. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா கோயில அவங்க வெறுக்கிறாங்க. ஒரு குடும்பம் கோயில டிராமா எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு வெறுக்கிறாங்க, அதை கோயில வெறுக்கிறாங்க, அர்ச்சகரை வெறுக்கிறாங்க, மெஜாரிட்டியை வெறுக்கிறாங்க. கோயில்லாம் வெறுக்கிறாங்களா இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், நல்லா கவனிங்க சார்.
ஒரு யூடியூபர் இருக்கார், யாரோ ஒரு யூடியூபர், அவர் பேரை பார்க்கும்போது பாக்குறேன், நான் அவரோட பேசினது இல்லை, விளக்கு நாச்சியார் சத்தியமா நான் பேசினது இல்லை, போன்ல பேசினது இல்லை, அவர் என்கிட்ட பேசினாரா இல்லையான்னு அவரை தான் போய் கேட்கணும், கேட்டது இல்லை, சத்தியமா பேசல, அவர் எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தங்க ஒரு அதுல போட்டு கொடுத்து பேச, ஐயா இந்த கோயில் வெளியே வருதுன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள இருந்த கோயிலை வெளியே கொண்டு வரலாம் உங்க மாதிரி தனிப்பட்ட ஒரே ஒரு ஆள். இதே கவர்மெண்ட்ல ஆர்கியாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் ஆர்கியாலஜி, வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்குறேன், நான் தான் 500 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னேன். அது செத்த பூனையா உட்கார்ந்து இருக்கு. அவங்களுடைய வேலை அந்த வேலை. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான நீங்க ரெடியானா இதுல போட்டுருவேன் பவர் பாயிண்ட்ல. இங்க பவர் பாயிண்ட்ல போட்டோம்னா தொங்குற கோயில காட்டிக்கிட்டே வருவேன். உடஞ்சு தொங்குது கோயில்கள் உள்ள, அவெல்லாம் புராதன கோயில்கள். புராதன கோயில்களை திருப்பி நம்ம ரெஸ்டோரேஷன் பண்ணி திருப்பியும் நம்ம குடமுழுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, 2 டிபார்ட்மெண்ட். குடமுழுக்குன்னா தண்ணியை ஊத்துற ஐயரை வச்சு செய்யற வேலை மட்டும்தான் யாரோட வேலை, அறநிலையத்துறை வேலை. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, அறநிலையத்துறை புறநமைக்கிறதுக்கு ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பண்ற வேலையை தான் எடுத்துக்கிட்டா என்னன்னா கரப்ஷன். அவனுக்கே பணம் போகணும், அந்த பணத்தை இருக்கும். அப்போ ஜூரிஸ்டிக்ஷன் அவங்களுடைய வேலையை திருடி வச்சிருக்காங்க HRNC டிபார்ட்மெண்ட். புனரமைக்கிறது அவங்களுடைய வேலை, இவங்களுடைய வேலையை அதை பண்றாங்க. என்ன காரணம், இல்ல கரப்ஷன் இருக்கு. இப்போ அந்த ஒரே ஒரு யூடியூபர் அவர் பண்ணக்கூடிய கால் தூசியில இருந்து 2000 கிலோமீட்டர் தள்ளி நிக்கணும் அறநிலையத்துறையினுடைய அதிகாரிகளும் அந்த அமைச்சரும், அதே மாதிரி ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அமைச்சரும் அதோட துறையும். ஒரு கோயிலே வெளியே கொண்டு வரான் சார், ஒண்ணும் இல்லாத பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்து வந்த ஒரு ஆள், ஏதோ எல்லாம் அன்புவே சேதுவே ஏதோ ஒன்று வருது. நான் பார்த்தேன், சத்தியமா யாரோ என்னமோ தெரியல. நான் மதுரை அந்த சைடு மெட்ராஸ்ல தங்கியிருக்கேன், பட் பார்த்த பிறகு நோண்ட ஆரம்பிச்சேன். அப்ப கோயிலா கொண்டு வர்றாரு, உண்மையிலே நல்லா இருக்கும்னு நான் வேண்டிக்கிட்டேன். தட்ஸ் ஆல். கோயில் எந்த கோயில வெளியே கொண்டு வர்றாரு, யாரா இருந்தா என்ன? அப்ப அவங்க கால் தூசி இருக்கிற, யாரோட கால் தூசி? அந்த யூடியூபர் அந்த ஆன்மீகத்தில இருந்து கோயிலை புனரமைச்சு வெளியே கொண்டு வர்றாரு, புதஞ்ச கோயில. அவருடைய கால் தூசில இருந்து மினிஸ்டர் HRNC 2000 கிலோமீட்டர்ஸ் எவ்வளவு சார் சொல்லுங்க தள்ளி நிக்கணும். HRNC கமிஷனர் 3000 கிலோமீட்டர் தள்ளி நிக்கணும். நான் 4000 கிலோமீட்டர் தள்ளி, வாய்ப்பேச்சில் வில்லனடி, நான் ஒண்ணுமே செய்யல, அவர் செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்த கேள்வி சார், நீங்களே தான் மனப்பாளுக்கு என்ன கேட்கணும். ஐகான் சென்டர்ல கொண்டு மீட்கப்பட்ட சிலைகள் எல்லாமே ஐகான் சென்டர்ல எந்தவித வழிபாடுகள் இல்லாம ஒரு குப்பை தொட்டி மீறி கிடக்கு. அதை வழிபாட்டு தளத்துக்கு கொண்டு வரதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? நல்ல கேள்வி சார் கேட்கிறாரு, எழுதிக்கிறீங்க சார். அதுக்கு நான் சாகணும் சார். வழிபாட்டு தலங்களுக்கு தெய்வ விக்கிரகங்களை கொண்டு வரணும்னா செத்து தான் சார் மடியும். என்ன காரணம், பெரிய வேலை சார். என்ன இல்ல சிரிக்க வேண்டாம், என்ன காரணம், அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏதோ எடுத்தாலும் ஹைகோர்ட்டுக்கு போகணும். அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு கவர்மெண்ட் இருக்க, ஏன் இருக்க, செத்து மடி அரசாங்கத்தை சொல்றான், நீ ஏன் இருக்க, எல்லாத்துக்குமே நீ ஹைகோர்ட் போறாத. நல்லா சொல்றாரு. ஐகான் சென்டர்ல இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூத்தாடிகளுடைய, ஆம்பளை கூத்தாடி பொம்பளை கூத்தாடி, அவங்களுடைய போட்டோ, அவங்களுடைய தெய்வம், அவங்களுடைய பிரதிமைகள் இல்ல, எல்லாம் தெய்வத்தினுடைய பிரதிமைகள். எங்கேருந்து எடுக்கப்பட்டது, எல்லாம் மண்ணில இருந்து எடுக்கப்பட்டு. தஞ்சாவூர் அருங்காட்சியகத்துல போனீங்கன்னா 532 சிலைல எல்லாமே ட்ரெஷர் பொக்கிஷம். நான் தான் சொல்றேன் இல்லையா, திருவெண்காடு கோயிலுக்கு இப்ப பேசிக்கிட்டு இருந்தேன். திருவெண்காடுல 35 தெய்வ விக்கிரகங்கள் காட்சி பொருளா வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் வைக்கிறீங்க காட்சி பொருளை, எது வைக்கிறீங்க? அதுக்கு இன்னும் பர்சனலா நான் போனேன்னா வெய்யணும்னு ஆசை எனக்கு. உங்க வீடுகள்ல இருக்கிற பெண்களை போட்டோ எடுத்து அங்க வைங்க, மிதி செஞ்சீங்க, ஆண்களை வைங்க, மகள்களை வைங்க, அதை காட்சி பொருளா வீ. தெய்வ விக்கிரகத்தை போய் வைக்கிறிய கொலகாரங்களா? எங்களோட மனம் இதை யாரும் யோசிக்க மாட்டேன். இதை ட்ரெஷர் கிடையாது. காரணம், நம்மளுடைய முன்னோர்கள் வேணும்னு தெரிஞ்ச புதைச்சு வச்சான். ஏன் அவங்ககிட்ட இருந்து மறைக்கணும்? யாருக்காக? முஸ்லிம் இன்வேடர்ஸ்ல 1310 1350 2 மறைக்கிறதுக்காக புதைச்சு வச்சாங்க. அதை வெளியே எடுத்து இப்போ வந்துகிட்டு இருக்கு. வந்தா அதே கோயில்ல வைக்கிறத விட்டுட்டு பிரிட்டிஷ்காரன் 1925 திருவெண்காடு இருக்கிற கோயில எடுத்த தெய்வ விக்கிரகங்களை சண்டை போட்டவங்க திருப்பி கொடுத்துட்டான் கோயில்ல. ஆனா நம்ம இருக்கோம் பாருங்க, ஏமாறு அதிகாரி IAS IPS விட்டுட்டான். சண்டை போட்டு 35 அதிகம் பறிச்சு கோயில் வந்து இப்ப வச்சிருக்கா. இதுல கிட்டத்தட்ட 33 தெய்வ விக்கிரகங்கள் இங்க இருக்கு, 2 3 மெட்ராஸ்ல இருக்கு. இத கொண்டு வரதுக்கு சார் கேட்டாங்க, சத்தியமா நடவடிக்கை எடுக்கிறேன் சார். அதுல அநேகமா நான் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். திருவெண்காடு கோயில்ல இருக்கிறத திருப்பி கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்பேன். இல்லாட்டி உயர் நீதிமன்றத்தில் போகணும், அங்கதான் போவேன். ஆனா
மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா சத்தியமா நான் என்ன சொல்றேன்னு அதுல இருந்து யாரும் வேறுபட முடியாது. ஏன்னா திருவெங்காடுல கூட எல்லா 35 ராஜராஜன் காலத்துல கொடுக்கணும். உங்க ஊர் கோயில கட்டியிருக்காருல ஒரு ஆளு, இவர் சொசைட்டியுடைய ராஜராஜ தேவர் காலத்துல அவருடைய பீரியட்ல அவருடைய ஏஜ்ல அந்த கோயிலுக்கு கொடுக்கப்பட்டவை. ஆனா அவர் ரொம்ப 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 பழமை, ஆதி சிதம்பரம் சொல்லுவார். ரைட் சார். இதுக்கு அடுத்து சார் இந்து கோயில்கள் விஷயத்துல மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே வந்து சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வராது இல்ல சார். இந்து கோயில்கள்ல ரிலிஜன்ங்கிற சப்ஜெக்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல வரும். இருக்கு மூணா பிரிப்பாக சார். இதுக்கு பாடம் எடுத்தா சிக்கலாகிடுச்சு சார். ஒன்னு சென்ட்ரல் சப்ஜெக்ட், மிலிட்டரி வந்து மிஸ்டர் ஸ்டாலின் வந்து மிலிட்டரி சேஞ்ச் மிலிட்டரி சீஃப் அப்படின்னாருன்னா சிரிச்சிருவாங்க. அது மாதிரி ஒண்ணு அங்க தனியா வச்சிருக்காங்க. இதுக்கு போலீஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிட முடியாது. அதே மாதிரி கோயில்கள் வந்து நம்ம கண்ட்ரோல்ல தான் சார் வருது. ஆர்கியாலஜிங்கிறது 2 பேரும் வரும் சார். இவங்களும் வருவாங்க, அவங்களும் வருவாங்க. ரைட். இதை வச்சு என்ற கேள்வி கேளு. இப்ப கேள்வி கேளு, 2 பேரும் செயல்படுறாங்களா இல்லையா அப்படின்னா மாநிலத்தோட அதிகாரத்துல வந்து தலையிடுறாங்க. மாநில இவங்க செய்ய வேண்டிய வேலையை அவங்க எடுத்துக்கிறாங்க. யார் சொல்றது? இல்ல சார், நான் ஸ்டேட் ஆர்கியாலஜி சொன்னேன். ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க வேலை இல்லை சார், பொறுப்பு. என்ன காரணம்னா சார் 100 வயசுக்கு இது என்ன சார், இது 100 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எந்த கோயிலையும் HRNC காரன் தோட கூட கூடாது சார். விட்டுச்சு அடிச்சு உள்ள வைக்கணும் அவங்கள. 100 வயசு ஆயிடுச்சு ஒரு கோயிலுக்கு, தோட கூட கூட HRNC காரன். என்ன சார், உங்க ஊர்ல பிறந்த பெரிய சீஃப் மினிஸ்டர் திஸ் தட் மினிஸ்டர் கருணாநிதி மேட சொல்ல இல்ல ராஜராஜன் செஞ்சாரா இல்லையா? உள்ள விட்டுட்டாங்களா? உள்ள விட்டாங்களா இல்லையா? கோயில்ல ஏன் விட முடியல? என்டையர் போலீஸ் வச்சு அட்டாக் பண்ண வேண்டியதானே? தூக்கி உள்ள வச்சிருவாங்க, கவர்மெண்ட் காலி வந்துடும். என்ன ஆன்டிக் டெம்பிள் மான்யூமெண்ட் 100 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, வெளியே வேணா வச்சுக்கோ, உள்ள நீ கொண்டு வர முடியாது அப்படின்னா அவரால் அங்கேயிருந்து கொண்டு வர முடியல மிஸ்டர் கருணாநிதியால. எந்த சிலையா எங்க பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் இருக்க போமா அங்கேயிருந்து கொண்டு வர முடியல, தோத்து போனாரு. மேடம் ஜெயலலிதா முடியல அவங்களால, மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் முடியல. உங்க ஊர்ல நிறைய பேர் எல்லாம் போனாங்க, சீஃப் செக்ரட்டரி எல்லாரும் போனாங்க, எல்லாம் அப்படின்னு நம்ம போய் அடிச்சுட்டு வந்தா அது வேற நல்ல நேரத்தில் ஆண்டவன் ஏதோ வச்சு உள்ள வச்சிருக்கோம். சாரி சார், உள்ள அதை வச்சிருக்கா. இன்னைக்கு போலீஸ் கான்ஸ்டபிள் இல்லாம இருக்கிறார், அது இருக்கட்டும் சார். அதனால எதுக்கு HRNC எடுத்துக்கிட்டேன்னு சொல்றேன்னா, கோடிக்கணக்கான ரூபா வந்து புறநமைப்புல செலவாகுது. அதை ஸ்டேட் ஆர்கியாலஜி கொடுக்கறதுக்கு HRNC டிபார்ட்மெண்ட் பிடிக்காம என்ன சொன்னா, தான் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு கான்சர்வேஷன் விங் இல்லீகலா உருவாக்குறது. இதெல்லாம் ஸ்டேட் உயர் நீதிமன்றத்துக்கு இதெல்லாம் உணர வேணாமா, தெரிய வேணாமா சார்? ரிசர்வ் கலெக்டரேட் இருக்காரு சார், கலெக்டர் டிபார்ட்மெண்ட் இருக்காரு. அவர் என்ன செய்யறாரு, என்ன எஸ்பி என்ன பண்றாரு? நான் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிறேன், ஒரு டிஎஸ்பி கையில வச்சுக்கிட்டு ஒரு 6-5 பேர் விட்டு அவர் போலீஸ் வேலையை பண்ணா சிரிப்பீங்களா? சிரிக்க மாட்டீங்களா? சிரிப்பீங்களா? சிரிக்க மாட்டீங்களா? அப்ப HRNC டிபார்ட்மெண்ட் கான்சர்வேஷன் விங்னு சொல்லி ரிட்டையர்டு ஆர்கியாலஜிஸ்ட் உள்ள வச்சு 226 பேரை வச்சிருக்காங்க சார். கொலகாரங்க. என்ன காரணம்? சில்ற. எதுக்கு சில்ற? அந்த பணம் இருக்கிற கோடிக்கான பணத்துல 20% இவன் எடுப்பான், அப்புறம் எக்ஸிகியூஷன்ல அதுல ஒரு 20%, அப்புறம் திரும்ப சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, அப்புறம் வேலை பண்றான் பாருங்க அவன் பில்பரேஜ் களவு 50 விழுக்காடு தான் போயிச்சு. அதுக்கு அடுத்து உங்க அரசியலையா? அரச போய் கேளுங்க சார், அதெல்லாம் சுற்றுலா நாங்க என்ன இருப்போம். இப்ப நீங்க சொன்னீங்க தஞ்சாவூர் பெரிய கோயில்ல வந்து அந்த பெரிய கோயில மாத்துங்க சார், பெரிய கோயில் மாத்துங்க சார், பெரிய கோயில் பேரை மாத்துங்க சார். உங்க சார் எந்த ஊர் உங்களுக்கு சொந்த ஊர்? அப்ப உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன சார்? சுந்தரராஜ் இல்ல, அழகராஜ். அழகராஜ் அழகராஜ் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கல. ஸ்டீஃபன் ராபின். அப்ப எவ்வளவு வருத்தப்படுறீங்க? அதே மாதிரி பெருவுடையார் கோயிலும் கிடையாது சார். என்ன உங்க கோயிலோட பேர் என்ன சொல்லுங்க? உங்களோட பேர் என்ன சார்? உங்க கோயிலோட பேர் என்ன? ராஜா ராஜராஜேஸ்வரம். ஐயாவோட பேர் ராஜராஜேஸ்வரம் உடைய மகாதேவர். அம்பாளோட பேரு அம்பாளும் ஒரே கோயில்ல கட்டப்பட்டது அல்ல. இது கட்டி 170 வருஷம் 170 வருஷத்துக்கு யார் கட்டியிருக்கா? பாண்டிய மன்னன் வந்து கட்டுறான். யாரு? உடைய அது வீரபாண்டிய தேவர்னு ஒரு ஆள் வந்து தன்னுடைய மனைவி பேரு உலகம் முழுதும் உடைய நாச்சியா அப்படின்னு சொல்லி கட்டி அந்த அம்பாளு பேருக்கு உலகம் உடைய நாச்சியான்னு பேர் வச்சிருக்கா. கல்வெட்டுல இருக்கு. ரைட் சார், போதும். ராஜராஜ உள்ள வச்சிருக்கிறது சார். ஆள் போலீஸ பார்த்து ஆள் இல்ல. காலையில போனேன் 7 மணிக்கு போனேன், 2 வாட்டி போனேன், இல்ல. பாவம் பாத்ரூம் போது வெளியே போனாரோ இல்லையோ, மொத்தத்துல திறந்து விட்டாங்க. கோயில் ஃப்ரீயா இருக்கு. அதாவது நான் ஒரு 20 பேரோட வந்தேன்னா சார்,
20 பேரோட நான் வந்துருச்சுங்க. கலப்ப கட்டி அழகா போட்டு ஆவோன்னு திருவாசகத்தை பாடிட்டு 10 பேர் உள்ள பாடிட்டு உள்ள 2 பேரும் அழகா வெளியே எடுத்து நான் கொண்டாந்து சிலையை வச்சுன்னா கொண்டாந்துருவேன். அதை வெட்டதுக்கு எனக்கு அதிகப்படியா 2 minutes தான். உடஞ்ச பழங்காலத்துல என்ன இருக்கும் அதே வச்சிருக்கான். ஒர்த்தி எவ்வளோ? நான் அன்னைக்கு கொண்டு வரும்போது 150 கோடின்னு சொல்லி அவங்க சொன்னனால சொல்றேன். இன்னைக்கு வெளிநாட்டுகள் அப்படின்னா டேட்டட் ஐடல் 1500 பேச்சுக்கே இடம் இல்லை. அதனால திருப்பியும் வல்னரபிள் ஃபார் தெஃப்ட். கலெக்டர் தூங்குறாரு, எஸ்பி தூங்குறாங்க, போச்சுன்னா 2 பேரையும் சோழிய முடிக்கணும். கலெக்டர் தூக்கி உள்ள வச்சிடணும், கலெக்டர் உள்ள வைக்கணும், எஸ்பி உள்ள வைக்கணும். கலெக்டர் சொல்ல முடியாது, என்ன காரணம்? பாவம் ரெவன்யூக்காரங்க, போலீஸ் சூப்பர் இருக்கலாம், எஸ்பி தான் ரெஸ்பான்சிபிள். தூங்கு போச்சு எஸ்பி எல்லாம் இருந்தா அவரு ஒருத்த தெரியல காணா போச்சுன்னா அவரை சஸ்பென்ஷன்ல இல்ல கிரிமினல் கேஸை போட்டு தூக்கி உள்ள வச்சிடும். எனக்கு தெரியாது ஏஆர் டிஎஸ்பி, எனக்கு தெரியாது இன்ப கதையெல்லாம் விட முடியாது. அப்புறம் அறநிலையத்துறைக்கு எதிராக ஒரு அமைப்பு வந்து வேண்டாம்னு சொல்றாங்க, கலைக்கணும்னு சொல்றாங்க. நீங்க உங்களுடைய நிலைப்பாடு இதுல எப்படி இருக்கு? அமைப்பெல்லாம் யாருமே இல்ல சார், நீங்க போய் சொல்றீங்க. அறநிலையத்துறை வேண்டாம்னு சொல்றவங்க எனக்கு தெரிஞ்சு சார், என்னை நீங்க நான் நம்பணும், நான் கெட்டவன் கிடையாது. இவங்க வேணும் அவங்க வேணும் இல்ல, போஸ்டுக்கு போறவன் இல்ல, எம்எல்ஏ எலெக்ஷனு, எம்பி, பெரிய பதவி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்க போறாங்க. இதெல்லாம் அப்பாற்பட்டு முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே உங்கள்கிட்ட சத்தியம் பண்ணி விளக்க வச்சு அடிக்க முடியும்? அதான் முடியும், வயசாகி போச்சு. கொடுத்தா கூட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அமெரிக்காவில் போட்டாலும் போக போறது இல்லை. அதனால அதை விட்டுடுங்க. அறநிலையத்துறை உண்மையிலே அதர்மமான வேலையில ஈடுபடுறாங்க சார். நல்லா கவனிங்க சார். ஜாயிண்ட் கமிஷன் தஞ்சாவூருக்கு 34 ரூபா ஒரு சம்பளம் ஒரு நாளைக்கு. எவ்வளோ? அவ்வளவுதான். வேலை பார்ப்பியா இல்லையா? வேலை பார்க்கணும் உதப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. 34 ரூபா தான். கமிஷனர் ஹெச்ஆர்என்சி இருக்காங்க, அவங்களுக்கு 34 ரூபா. மினிஸ்டர் ஹெச்ஆர்என்சிக்கு 34 ரூபா நான் கொடுக்குறேன். இதை வச்சுதான் நீ வேலை பார்க்கணும். வேலை பார்ப்பியா, வேலை பார்க்க மாட்டியா? அப்ப எவ்வளவு தூரம் நீ பொங்குற கோவத்துல? 34 ரூபா ஒரு நாளைக்கா? என்னையா நான் எவ்வளவு பெரிய பதவி? அப்ப நீ மட்டும்தான் மனுஷன், உனக்கு மட்டும்தான் வாயு வயிறு, உனக்கு மட்டும்தான் எதிர்காலம் எல்லாம். ஒரு கோயில்ல போய் கேட்கிறா, 10,119 கோயில் வெளியிடுங்க. 10,100 எதுக்கு அதுல இருக்கு? 10,109 கோயிலுக்கு ஒரு நாளைக்கு 34 ரூபா சார். ஒரு கால பூஜை கோயிலுக்கு 30. அவன் என்ன செய்யறாங்க? அந்த அர்ச்சகர் வந்து 30 நாள் வேலை பார்க்க முடியாது, நேர கதவை திறக்கிறாங்க. எந்த நேரத்துல வர்றாங்க, டக்குனு விளக்கு எழுதி வச்சு பூட்டி விட்டு ஓடி போயிடுறாங்க. அது கோயில் இல்ல. எவ்வளவு பெரிய இப்ப சொன்னீங்க இல்லையா, கொலையை காட்டிலும் கொடூரமானவர்கள் சத்தியமா இவங்க தான் சார். இவங்க மேல எனக்கு வெறுப்பு இல்ல. இவங்க பொறுப்பு இல்லாதனால உங்களை தூக்கி அம்பட்டியும் பேக் பண்ணி அனுப்பிச்சு வேற டிபார்ட்மெண்ட்ல ஓடியோட அனுப்பிச்சு அட்டாச் பண்ணி அவங்களுக்கு பப்ளிக்கோட சேலரி இருக்குல்ல, வட்டி சம்பளம், அதுல வரியில அதுல சம்பளம் கொடுத்துட்டு இதுல ஒரே ஒரு கமிஷனர் நடுவில் இருக்கிற எல்லாரையும் பேக் பண்ணிடுறோம். எல்லா காரையும் சீஸ் பண்ணி வித்து அம்பட்டி கோயில்ல கொண்டு போய் அடைச்சிரு. ஏன்னா 34 ரூபா ஒரு அர்ச்சகருக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குறேன்னு நீ மனுஷனா நீ மாடா? உங்களையும் யோசிச்சு பாருங்க சார். 2 டீ குடிக்க முடியும் சார், 32, 36. 3 டீக்கு பணம் கிடையாது சார், பிச்சை தான் எடுக்கும். 2 டீ தான் கொடுக்க முடியும். நான் சார் ரெக்கார்டா உங்கள்கிட்ட கொடுக்குறேன், உங்களால முடியல, ஏன்னா உங்க ஓனர் போட்டி ரொம்ப ஓவரா கவர்மெண்ட் கழுத்து வேணாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் எழுதுனீங்கன்னா 2 பக்கம் வரும் சார். இதுல ஒரு பொய் இருந்துச்சுன்னா கேட்ச் மை பை கால். நீங்க என்ன செய்றீங்க? சார் இன்னொரு முக்கியமான கேள்வி, எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. முக்கியமா எழுதியிருக்கேன், கோட்டை விட்டுருக்கீங்க. அதுவும் இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏடிஎம்கே கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் 2 சைடும் ஹெச்ஆர்என்சி ரன் பண்ணாங்க. இவங்களை பொருவணும், அவங்க அவரை பொருவணும். அதான ஆப்போசிஷன். 2 பேரும் அமைதியா இருக்காங்க. அப்படின்னா என் மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் கூட்டு கலவாணி, நீ இதை அடிச்சுக்க, நான் அதை அடிச்சுக்கிறேன், கோபாங்க. இதை அடிச்சுக்க, நான் வெளியில மட்டும் சவுண்ட கொடு. இதே தான் இருக்கும். அப்படின்னா நல்லா கவனிங்க சார். நேர எல்லாரும் அப்படியே உங்களுடைய மூளையில அப்படி எல்லாரும் அப்படியே லண்டன் போவோம். லண்டன் கிளம்பி போறோம், யூகேக்கு போறோம். யூகேன்னா யுனைடெட் கிங்டம். நம்ம போயிட்டாச்சா, அங்க போய் உட்காந்துருக்கோம். அங்க போனா எல்லாம் கிறிஸ்தவ சமுதாயம் தான் இருக்காங்க. அவன் சொல்லுங்க சார், அங்க சர்ச் எக்கச்சக்கமா இருக்கு. அதிகப்படியான சர்ச் அங்க இருக்கு. எங்க? இங்கிலாந்து ஃபுல்லா, நாட் லண்டன். அங்க வந்து ஒரு சர்ச்சில் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரா? இருந்தார் இல்லையா? ரொம்ப பெரிய மனுஷன். அவரை கொண்டாடணும். அவர் செத்த நாள்ல அவர் ஞாபகம் என்ன? மெமோரி என்ன? நினைவு நாள். அதை கொண்டாடணும். ஒரு ஆர்டர் போடுறாரு ஒரு சீஃப் மினிஸ்டர், அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டர். கொண்டாடணும்னா மத்தியானத்துல எல்லாருக்கும் சர்ச்சிலோட நினைவு நாள் வச்சு ஸ்பெஷல் லஞ்ச் போடுங்க. எங்க போடணும்? சர்ச்சில் போட சொல்றாங்க. எந்த சர்ச்சில்? இங்கிலாந்துல இருக்கிற எல்லா சர்ச்சிலும் சோத்த போடுங்க. மத்தியானம் சோறு இல்ல, ஸ்பெஷல் சோறு. அப்ப ஸ்பெஷல் லஞ்ச போடுங்க அப்படின்னு சொல்றாரு. சர்ச்சில் வந்து ஒரு பாலிட்டிஷியன், ஒரு மனுஷன்
நைட் சாப்பிடுவான், காலையில ரெஸ்ட் ரூம் போவான். நீங்க நம்ம மாதிரி அந்த மனுஷனோட நினைவு நாளை சர்ச்சில் கொண்டாடுறதுக்கு ஒருத்தர் ஆர்டர் போடுறாங்க. சர்ச்சில் அதை ஏத்துக்கிடுவாங்களா, அந்த கவர்மெண்ட்டை கலப்பாங்களா? சொல்லுங்க. சர்ச்சில் ஏத்துக்கிடுவாங்களா? அமைதியா இருந்தா சார், இது டிவில உங்களுக்கு வராது, நீங்க சொன்னீங்கன்னாலே தெரியும். 100% விழுக்காடு ஏத்துக்கிட மாட்டாங்கல்ல சார், வேற சமுதாயம். அவங்க என்ன சொல்லுவாங்க, யோ மனுஷன் அவன், இங்க இறைவனை வழிபாடக்கூடிய இறை வழிபாட்டு தளத்துல ஒரு மனுஷனை கொண்டாட கூடாதியா? இயேசுவை கும்பிடலாம், செயின்ட் இருப்பார், தூதர்கள், அவங்கள கொம்பரை சொல்லி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை கலைக்கிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க, கலைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? ரைட். இப்ப இதே உங்க தமிழ்நாட்டுல நடக்குதா இல்லையான்னு நீங்க தான் கேட்கணும். நீங்க கேட்பீங்க, சார் யார் அவர் பேர் அப்படின்னா, நீங்க எதுக்கு சார் பிரஸ்? அதையும் நான் சொல்லணுமா? ஒரு ஆளோட அவரோட நினைவு நாள்ல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து கோயில்கள்லாம் லஞ்ச் போடணுமா, ஸ்பெஷல் லஞ்ச். உன் தலையில போட்டுக்கோ அந்த லஞ்ச். நீ 10 லஞ்ச் போடு, உன்னுடைய பார்ட்டி ஆபீஸ்ல போடு, உன்னுடைய பிரைவேட் வீட்ல போடு. 2 இடம், எந்த இடத்துல போனா அதுக்கு வேண்டிய பணம். இப்ப அதான் வேண்டிய பணம், சொந்த பணத்தை போடு. அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே அவங்களுடைய பார்ட்டி ஃபண்ட் இருக்குல்ல, அதுல இருந்து உன்னுடைய கட்சியில யாரோ செத்து போயிட்டா நினைவுனால சாமி கும்பிடுறது, அதுக்கு சோறு போடலாமா, போடக்கூடாதா? அவங்க ஹெட்குவார்டர்ஸ்ல போடலாம் சார், அது தனிப்பட்ட முறை. இன்னும் முடிஞ்சா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், சட்டசபை, அதுல கூட பவர் இருந்தா கூட பொதுமக்கள் வரியில கூட போட்டுக்கோ. ஆனா அவர் பிறந்த நாளை கொண்டு போய் சர்ச்சில் கும்பிடு, மாஸ்கில் கும்பிடு, போடு, சாப்பாடை போடு, இந்து கோயில போடு ஆர்டர் போட்டா விடுவீங்களா? விட மாட்டீங்களா? அவங்க 2 பேரும் விட மாட்டாங்க. இந்துக்களை விட்டாங்க, இழிச்சவாசங்க வேஸ்ட், எல்லாம் நாங்களாம் வேஸ்ட். அப்ப நம்ம நாட்டில் போட்டிருக்கு. இது எவ்வளவு பெரிய இஷ்யூ, அதர்மமான உச்சக்கட்ட அநியாயம். இந்து விரோத செயல்ல இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அநியாயம். எப்படி ஏத்துக்கு? இதெல்லாம் அறநிலைத்துறை ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, சீஃப் மினிஸ்டர் 2 பேருக்கு ஆசை இல்ல, அறநிலைத்துறை நாங்க போடுற எங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்க விடுங்க அவர் சொல்லி உள்ள போட்டு வாங்க. அவனை டிரான்ஸ்பர் பண்ண வச்சிருக்காங்க அந்த கமிஷனர். பாரு, இப்ப கெட்ட பேர் ஆகி போச்சு 2 சீஃப் மினிஸ்டருக்கும். சுருக்கமா சொல்லி முடிச்சிடலாமா? அந்த சமபந்தி விருந்த நம்ம எதிர்க்கிறோம். அதனால சார் நீங்க கொஞ்சம் மிஸ்யூவஸ் ஆனாலும் சமபந்தி விருந்துன்னு சொல்லல, ஒழுங்கா படிக்கணும். தமிழ்ல எழுதிருக்க, உங்களுக்கு தமிழ் தெரியல. சமபந்தி விருந்தெல்லாம் இல்ல, ஒழுங்கா படிக்கணும். ஒவ்வொரு வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சமபந்தி விளக்கமாறு பந்தியில கிடையாது, ஸ்பெஷல் லஞ்ச், அவ்வளவுதான். ஸ்பெஷல் லஞ்சா எப்படி ரத்து பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அது படிச்சு பாத்தீங்களா? சாராயத்துல ஒருத்தர் செத்து போறான் குடிச்சிட்டு, விச சாராயத்தை. அவன் செத்த உடனே இங்க பாருங்க, 24 மணி நேரத்துக்குள்ள அவனுக்கு 10 லட்சம் கொடுங்க, நீ ஆர்டர் போடுற. அதே ஸ்பீடுல இந்த லஞ்சை ரத்து பண்றதுக்கு நீ ஆர்டர் போடணும். நீ மனுஷனா இருந்தா போடணும். That's all.
ஆளோடும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை இந்த